இந்தியாவில் பிராந்திய ரீதியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு தற்காலிகமாக அது நிறுத்தப்பட்டது. ஆனால் தொடர்கின்ற இந்த வன்முறையும் இன அழிப்பும் கல்லோயாவில் 56ஆம் ஆண்டு, பின்னர் 58ஆம் ஆண்டு 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட இனக்கலவரம், 77,000 பேருக்கு மேல் கொல்லப்பட்ட இனக்கலவரம், 83ஆம் ஆண்டில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் இனக்கலவரம், இவை அன்றே சர்வதேச சமூகத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் 40,000க்கும் மேற்பட்ட மக்களை இந்த தொழில்நுட்பம் மிகுந்த இந்த நாட்களில் காணொளி மற்றும் மிகவும் ஆதாரபூர்வமான தகவல்கள் இருந்தும் இந்த உலக நாடுகளின் கண்களின் முன்னாலேயே இந்த 40,000 மக்களை பறிகொடுத்திருக்க மாட்டோம். 1,46,000 மக்கள் இன்று தேடிக்கொண்டிருக்கிறோம். 18,000க்கும் மேற்பட்டவர்களை சிறைபிடிக்கப்பட்டவர்களை இன்று பேர் தெரியாமல் எங்கு போய் தேடுவது என்று தெரியாமல் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், குடும்ப தலைவிகள், பெற்றோர்கள், சகோதரர்கள் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லை. இத்தனை ஆயிரம் மக்களுடைய இந்த சரித்திரம் தொடரப்போகிறதா? இன்று ஆதாரபூர்வமான தகவல் வெளியில வந்தபடியாக இன்று உலகத்தின் பார்வை முன்னேற்பதை போல் இல்லாமல் தமிழ் மக்களின் உரிமை சம்பந்தமான, தமிழ் மக்களுடைய மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திரும்பி இருக்கிறது. இது கடந்த 2 வருடத்தில் மெதுவாக மேலெழுந்து வருகிறது. இங்கே நாங்கள் செய்ய வேண்டிய கடமை கொண்டிருக்கிறது. தட்டாத கதவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் தட்ட வேண்டும். திறக்காத கதவுகளை திறக்க வேண்டும். எகராத படிகள் எல்லாம் ஏற வேண்டும். எந்தெந்த மூலை முடுக்கெல்லாம் நாங்கள் செல்ல முடியுமோ எங்கள் தூதுவராக நீங்கள் எல்லாரும் போய் உங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய மக்களுக்கு நடந்த அநியாயத்தை சொல்ல வேண்டும். எந்த அமைப்பாக இருந்தாலும் நீங்கள் அந்த எங்கள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் 83 நின்றுவிடும் என்று அந்த மாதம் இந்த 28 வருடத்துக்கு பிறகு இன அழிப்பின் உச்சமாக 40,000 மக்கள் பறிகொடுத்த பின்னரும் நாளை என்ன நடக்கும், அடுத்த 28 வருஷத்துக்கு பிறகு இதுதான் நடக்குமா என்று கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறோம். இதோடு நின்றுவிடக்கூடாது. நாங்கள் இன்று நினைவு கூர்வது, இங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே நினைவு கூர்வது, திரும்பி செல்லும் போது தங்கள் மனதில் ஒரு உறுதியோடு செல்ல வேண்டும். அடுத்து வரும் காலகட்டங்களில், குறிப்பாக இன்னும் அடுத்து வரும் 3 மாதம் 6 மாதம் எங்களுடைய இனப்பிரச்சனையை மேலெழுப்புவதற்கான அடித்தளத்தை பாவ வேண்டும். உலக நாடுகளில் குறிப்பாக இந்த ஐநா மனித உரிமை அமைப்புகள் எங்களுக்கு மிக காத்திரமான வேலைகள் காத்திருக்கின்றன. நாடாக எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் திருப்பி எடுக்க வேண்டும். உலக நாடுகளுடைய கவனத்தை எங்களை பொறுத்த வரைக்கும் திருப்ப வேண்டிய மிக குறுகிய கால அவகாசம் இது. இந்த தடவையும் மனித உரிமை அமைப்புக்குள்ள எங்களுக்கு சாதகமாக, அதாவது இந்த சர்வதேச விசாரணை கொண்டு வர தவறினோமானால் எங்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கும் உலகத்துக்கும் மிக இலகுவாக மறதி வந்துவிடும். அடுத்த 1 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு இதே அளவு வேகம் இருக்குமா என்று சொல்ல முடியாது. எவ்வளவு விரைவாக நாங்கள் வேலை செய்கிறோமோ, எவ்வளவு விரைவாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை மேலெழுப்புகிறோமோ அவ்வளவு விரைவாக இதுக்கான தீர்வை நோக்கியும் நாங்கள் நடத்த முடியும். அழிவு மெல்ல தொடங்கி உச்சத்தில் பாதிக்கும். இன்றைக்கு நடக்கிற விஷயமும் அதுதான். நாங்கள் இதை உலக நாடுகளின் அரங்கங்களில் சொல்வதற்கு எல்லாருக்கும் ஒரு முயற்சி எடுப்போம், உறுதி எடுப்போம். நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது. பிரித்தானிய தமிழர் பேரவையை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அரவணைத்து தன்னுடைய செல்நெறியில் தமிழ் மக்களுக்கான விடுதலை நோக்கிய பயணத்தில் உள்வாங்கிக் கொண்டு மிக காத்திரமான பணிகளுக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு சின்ன பணிகளுமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய
சூழ்நிலை உருவாகும். தயவு செய்து இந்த எண்ணத்தை மன உறுதியும் நம்பிக்கையும் நடந்த பேரிழப்புகளுக்கு நீதி கேட்கும் அந்த குரலுமாக நாங்கள் எழும்ப வேண்டும். இன்று உலக நாடுகளில் இருக்கிற அந்த பார்வை இங்கு மட்டுமில்லை, இந்தியாவின் பரந்த தளத்தில் பல்வேறு மக்கள் மத்தியில் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கேயும் சூழ்நிலையில் திரும்புகிற தன்மை காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் முடிந்த அளவுக்கு தமிழ் மக்கள் பரவி தங்களுடைய கருத்தை கொண்டு போகிற நேரம் இது. 83 படுகொலைகளுடன் அந்த சகாப்தம் முடிந்து விடவில்லை. தொடர்கின்ற இந்த சகாப்தம் எங்களுக்கு முடிவு கட்டிய ஒரு இறுதி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய இந்த பயணம் நிச்சயமாக தமிழ் மக்களின் உரிமையை மீட்டு தரும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தினத்தை நினைவு கொண்டு வீடு செல்ல